கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, குறிப்பிட்ட ஒருவர் நல்ல ஆன்மீக ஈடுபாடு உடையவர். சபை கூடுகையை தவறவிட மாட்டார். எங்கே விசேஷ கூட்டங்கள் என்றாலும் ஆர்வமாக செல்வார். முக்கியமான தேவ ஊழியர்களை சந்தித்து ஜெபித்து கொள்வதில் மிகவும் பிரியமாயிருப்பார். ஜெப கூடுகைகளுக்காக பிரபலமான இடங்களுக்கு மாதம் தவறாமல் செல்வார். இவைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம், அவ்விதம் செல்லும் இடங்களில் தேவ சமூகத்தை தரிசிக்கலாம், நல்ல ஆவிக்குரிய உணர்வுகளை பெறலாம் என்பதே ஆகும். அநேகர் தேவனை தேடுகின்ற ஒரு அனுபவத்திலேயே வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்றார்களே அன்றி, தேவனை தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்டடைந்து ஒரு அனுபவத்தின் நிச்சயம் உடையவர்களாக இல்லை. தேவனையும் தேவ சமூகத்தையும் தேடிக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருந்தாலும், தேவனையும் அவருடைய சமூகத்தையும் நமக்குள் அனுபவிக்கின்ற அனுபவம் இல்லை என்றால், அதனால் நமக்கு பயன் இல்லை. பிற மதத்தவர்கள் தேவனை எங்கோ சில குறிப்பிட்ட இடங்களில் எழுந்தருளினவராக, எங்கோ குடியிருக்கிறவராக அவர் எண்ணுகின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் அங்கே சென்றால் அமைதியும் மகிழ்ச்சியும் இறையருளும் கிடைக்கும் என நம்புகின்றனர். ஆனால் வேதாகமம் நமக்கு என்ன சொல்கிறது? தேவன் மனிதர்களின் இருதயங்களிலே தங்கி அவர்களோடு வாழவே விரும்புகின்றார் என்பதை மிகவும் தெளிவாக கூறுகின்றது. எனவே தேவனை தேடுதல் என்பது எங்கோ ஆவிக்குரிய சம்பந்தமான இடங்களிலே மட்டுமே அல்ல, நமக்குள் தான் அவரை நாம் தேட வேண்டும். நமக்குள் தான் அவரை தங்குகிறவராக விசுவாசிக்க வேண்டும். நம்மோடு இருக்கிறவராக அவரை நாம் காண்கின்ற ஒரு அனுபவத்திற்கு வந்து சேருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது எங்கே இறைவன் என்று நாம் தேடிக்கொண்டே இருப்பதை ஆன்மீகம் என்று எண்ணாமல், நமக்குள்ளவரை கண்டு கலிகூறுகின்றவர்களாக மாறி மகிமையான அனுபவங்களை பெற வேண்டும். அதுவே தெய்வீக இளைப்பாறுதலை கண்டு கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு. ஜெபக்கூடைகளுக்கும் ஆராதனை ஸ்தலங்களுக்கும் நாம் செல்வது மிகவும் அவசியமே, நல்லது. ஆனாலும் அங்கு செல்கின்ற போது மட்டும் கர்த்தருடைய சமூகத்தை காண்கின்றவர்களாக தொடர்வது உண்மையான பலன்களை நமக்கு தராது. நாம் எங்கு சென்றாலும் தேவ பிரசன்னத்தை தேடி செல்கின்றவர்களாயிராமல், தேவ பிரசன்னத்தோடு செல்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை தேடி போய்கிட்டே இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்தோட போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த சரீரத்துக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்துக்குள் ஆவியானவர் இருக்கிறார். இந்த சரீரத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? அது ரொம்ப முக்கியம். அறியாத காலத்தில் சரீரத்தை நாம் எதுக்கெல்லாமோ பயன்படுத்தியிருப்போம். மனம் எதெல்லாம் விரும்பிச்சோ அதெல்லாம் இந்த சரீரத்தில் நிறைவேற்றியிருப்போம். ஆனால் முதலாவது இந்த சரீரம் ஒரு பரிசுத்தமான சரீரமா மாறணும். பாவம் நிறைந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் இந்த சரீரத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம்?
இதை எப்படி பயன்படுத்தக்கூடாது? இந்த சரீரத்தில நாம் உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். எப்போது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டாரோ, ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற நிச்சயம் உண்டாயிற்றோ, அந்த விசுவாசத்தினாலேயே இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் தேவனுக்காக மகிமைப்படுத்த வேண்டும். அப்படின்னா இனி இந்த சரீரத்தில அசுசிகள் காணப்படாது. ஏன்னா இது தேவனுடைய பரிசுத்த ஆலயம். ஒருவேளை கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். நானே அந்த ஆலயம். அப்ப ஏன் ஆலயத்துக்கு போணும்? அப்படின்னு நீங்க கேட்றாதங்க. நாம் ஆலயம் தான். ஆனா வேதம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சபைகள் கூடி வருவது பரிசுத்த ஒரு ஓய்வு நாள். அது இந்த நாள் தான். இந்த நாளிலே நாம் யாவரும் கூடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய கடைபிடித்து கடைபிடிக்க கூடாததை விட்டு தொடர்ந்து பயணிக்கத்தக்கதாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த கூடாரம், தேவனுடைய ஆலயம். பூமியில ஒரு ஆலயம். நாமே ஆலயம். ஆனா பூமியில ஒரு ஆலயம். அப்போ நமக்குள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் தேவனுடைய ஆலயம். இந்த எண்ணம் எப்போதும் எனக்கு வேணும். நான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் கெடுக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார்ன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த ஆலயம் பரிசுத்தமானது. இந்த ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த லெந்து நாட்கள் 40 நாட்கள் அனுசரிக்கிறது நல்லது, வேண்டான்னு சொல்லல. ஆனா, இந்த 40 நாட்கள் தான் என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமா வைக்க வேண்டும். அதன் பின் 40 நாள் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாதபடி 41வது நாள் மொத்தமா அடிச்சு தள்ளிடுறாங்க. எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருது. அப்ப 40 நாள் இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வைக்க தெரிந்தவர்களுக்கு தொடர்ந்து வைக்க தெரியணும். தெரியல அப்படின்னா அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். இந்த 40 நாள் தான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றாருன்னு நினைக்கக்கூடாது. ஆவியானவர் ஒரு முறை வந்துட்டு அவர சரியான முறையில கண்டுகொண்டு நடப்பது நம்முடைய வேலை. அவர விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. தவறுகள் செய்தா, குற்றங்கள் செய்தா, பாவங்கள் செய்தா, இந்த சரீரத்தை கரைப்படுத்தினால், குற்றத்துக்கு ஏதுவாய் நடந்தால், மனசாட்சியில பாவ உணர்வுகளோடு வாழ்ந்தால், ஆவியானவர் துக்கப்படுவார். அப்ப இந்த சரீரம் கெட்டுப் போகக்கூடாது. கெட்டுப் போகக்கூடிய அளவுக்குள்ள நாம் இருக்கக்கூடாது. முதல்ல எனக்கு ஒரு அறிவு வேணும். நான் தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குது? அத நான் தெரிஞ்சிருக்கணும். ஜெப கூட்டத்துக்கு போங்க, ஆராதனை கூடாரத்துக்கு போங்க. நல்லது, வேண்டான்னு சொல்லல. ஆனா, பிரஜாதிகள் தேடுவது போல இன்னைக்கு அநேகர் தேடி தேடி போறாங்க. அவர்கள் தேவனை அறியாதவர்கள், சத்தியம் அறியாதவர்கள். அவர்கள் போறதுல தப்பு இல்ல. அவர்கள் அறிந்து கொண்டால் திரும்பிருவாருங்க. ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ம். ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போறாங்க. இன்னொரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போறாங்க. இப்ப தேவன் உங்களோட இல்லையா? நீங்க யார்? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தானே! இப்ப இத நீங்க கவனிக்கணும். அங்க போறேன், இங்க போறேன், எல்லா இடத்துக்கும் போய் உங்க வாழ்க்கைய சீரழிச்சிடக்கூடாது. உங்க நாள வீணாக்கிறக்கூடாது. உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனை கண்டுபிடித்து, விசுவாசத்தினாலே பரிசுத்த ஓய்வு நாள்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஓய்வு நாளிலே உங்களுடைய ஆலயத்துக்கு போய், தேவனை ஆராதிப்பது, துதிப்பது நல்லது. தேவ மனிதர் பேசும் தேவ வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது இன்னும் நல்லது. அத செய்யலாம். ஆனா நீங்க
புற ஜாதிகள், அதாவது புற மதஸ்தர்கள் எப்படிலாம் ஓடி ஓடி அங்க எங்கெல்லாம் ஓடுறாங்களே, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் தங்கள் தேவனை இருதயத்திலே தரிசிக்காதவர்கள். கண்களால் தரிசிக்கிறார்கள். ஆனா நாம் அப்படி இல்லையே. நமக்குள்ள பெற்றிருக்கிறோமே, இப்ப நமக்குள்ள இருக்கிற தேவனை கண்டு, அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அப்படியே செய்வது நல்லது. அன்பார்ந்தவர்களே, இதை எதுக்காக நான் இந்த நாள்ல சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் சொல்றத சொல்றேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம். நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆலயம். அவர் உங்களுக்குள்ள தான் வாசம் பண்றார். கண்டுபிடியுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவ சித்தம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.